ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக கொத்தமல்லி கட்டை நம்ம வீடுகளில் வாங்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 2லேருந்து 3 நாள் இதுக்குள்ளேயுமே அது அழுகி போயிடும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்காக சட்னியாக ஸ்டோர் பண்ணுவோம், இல்லைன்னா அது 2லேருந்து 3 நாளுமே கொத்தமல்லி ரெசிபியாகவே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொத்தமல்லி கட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால 15 நாள் வரைக்குமே இதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் 2 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. கொத்தமல்லி கட்டில் தடிமனாக இருக்க பகுதியும் சரி, இல்லை வேர் பகுதியும் சரி, நீங்கள் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டாவதாக கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலைகள் அழுகி போயிருக்கும் அண்ட் வந்து கலர் மாதிரி பழுத்த நிறத்தில் இருக்கும். அந்த இலைகள்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நல்லா க்ரீனாக இருக்கிற இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலையாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த டப்பா சுத்தமாக ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானது. இப்போ ஃபுல்லாக நான் நல்லா பிரிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலை ஃபுல்லாக டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம 15 நாளை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதுக்கு மேலே டப்பாவோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தண்ணி உங்களுக்கு கலெக்ட் ஆனாலும் அது அந்த கிளாத் வந்து அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் டேரெக்டாக கொத்தமல்லிக்குள்ளே தண்ணி போகாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால 10 to 15 டேஸ் வரைக்கும் இந்த கொத்தமல்லியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதனால் தினசரி நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சமையலுக்கு வந்து பயன்படுத்த முடியும். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அண்ட் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலே போதுமானது. சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும். நான் இதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டப்பா ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்குமே கொத்தமல்லி பச்சை கலரில் க்ரீனாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட அழுகாது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.